வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு D&D's ஈஸி குக்கிங். மாறுவோம், மாற்றத்தை உண்டாக்குவோம். இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். 2 உருளைக்கிழங்க பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். 12 15 பீன்ஸ் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஒரு கையளவு பட்டாணி எடுத்துக்கலாம். பேக்கெட் பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாதி காலிஃப்ளவர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, 4 லவங்கம், 1 ஸ்டார், 3 ஏலக்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நாம் கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸ், பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 300 கிராம் அரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். 700 ml தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளவு மாறுபடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் காலிஃப்ளவரும் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா 2 சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை கடைசியாக சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்தனா ரொம்ப குழஞ்சிடும், பூ இருக்கிறதே தெரியாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 4 5 விசில் வந்ததும் இறக்கிடலாம். இது ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கும் லஞ்சுக்கு கொடுக்கலாம். ஹெல்த்தியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் கொஞ்சம் முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வெஜிடபிள் பிரியாணியை தயிர் இல்லைனா தயிர் பச்சடியோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்றும் அன்புடன் உங்கள் D&D's ஈஸி குக்கிங்.